ஹாய் மக்களே, இப்போ என்ன பார்க்க போகிறீங்க? எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து புளிச்சக்கீரை நட்டுருக்கோம். இந்தாண்டை வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் பூலாம் வச்சுருக்கு, கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். இந்தாண்டை வந்து கொஞ்சம் கொய்யாக்காய் வச்சுருக்கோம், கொய்யாக்காய் செடி வச்சுருக்கோம். இங்கே வந்து கத்திரிக்காய் பூ பூத்து காய் வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் வந்து புளிச்சக்கீரை இன்னும் முளைஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம். அப்படியே இந்தாண்ட சைடை பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்து வெண்டை வேற வச்சுருக்கோம். வெண்டை வேற இன்னும் அது முளையில, அது முளைஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறோம். அது வந்து மணி பாம்புன்னு நினச்சிக்க போகிறீங்க. இது வந்து முருங்கைக்கீரை செடி வச்சுருக்கோம். இந்தாண்ட முருங்கைக்கீரை செடியும் பப்ளி மரம் வச்சுருக்கோம், 2 வச்சுருக்கோம். வைக்கல, அது தானாகவே முளைஞ்சி வந்துடுச்சு. அந்த பைப்பு வச்சு இங்கே தண்ணி காமிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாண்டு வந்து கொட்டா வண்டி நிறுத்துறதுக்கு, இந்த வண்டி பெரிய வண்டி நிறுத்துறதுக்கு கொட்டாவுக்கு வந்து கொட்டா கட்டி வச்சுருக்கோம் சும்மா நாங்களே. இந்தாண்டியும் வந்து நாங்கள் வந்து இது வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டை விதை விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் முளையில இதுவும் மல்லாட்டு செடி முளைஞ்சி வந்திருக்கு. இது ஒரு வெண்டை செடி, இதுதான். இது வந்து மல்லாட்டு செடி முளைஞ்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பப்ளி மரத்தில் பார்த்தீங்களா காய் வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். காய் வச்சதுன்னு பழுத்ததும் நாங்கள் பறிச்சவங்கக்கிட்ட காமிக்கிறோம். முருங்கைக்கீரை நல்லா தமன்னு வளர்ந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த மரம் வளர்ந்துருக்கு, அது என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே என்னோடய சைக்கிள் இதான், நான் சித்திலிங்கோட ஸ்கூலுக்கு இதான் எடுத்துகிட்டு போவேன். இந்த சைக்கிளில் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த மரம் வளர்ந்துருக்கு, அது பேர் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். இந்தாண்ட வந்து துளசி செடி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, அப்படியே இப்படி போனால் இது எங்கள் வீட்டு சந்து ஃப்ரெண்ட்ஸ். சந்தில் வந்து நாங்கள் இப்போ என்ன போட போகிறோம்னா வந்து மிளகா விதை போட போகிறோம். மிளகா விதை விதைக்க போகிறோம். இந்தாண்டு வந்து வீடு கழுவுற தண்ணிலாம் விடுற மாதிரி சும்மா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் என் தம்பி இப்போ தான் விதை நட போகிறாங்க, அதனால க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த. இவன் ஒரு ஆள் க்ளீன் பண்ண வரான், இப்போ தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் பாப்பா, என் தம்பி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டா கட்டி இந்த இடத்த சும்மா விதை மாதிரி விதைச்சி வச்சுருக்கோம். இது எப்பயோ இருந்தது தான் இந்த செடி வந்து, அதனால் உங்ககிட்ட சும்மா காமிச்சேன். இது வந்து எப்பயில வந்து இருக்குது மக்களே. நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிக்கிறேன். இது தெருவில் ஃப்ரெண்ட்ஸ், இது தெருவில் வச்சுருக்கோம் சும்மா. நான் வந்து உங்களுக்கு வீட்டு தோட்டத்தை இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம். மாங்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் மரம் ஒரு பக்கம் காய் வச்சுருக்கு. இந்தாண்ட வந்து சப்போட்டா மரம் இருக்குது. இந்தாண்ட வந்து தேக்க மரம், தேங்காய் மரம் இருக்குது. இந்தாண்ட கருவேப்பிலை மரமும் தேங்காய் மரமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தாண்ட கொய்யாக்காய் மரமும் இருக்குது. அதனால கொய்யாக்காய் காய்க்கல, தேங்காயும் இப்போ தான் காய்க்க போகுது.